இந்த கேள்வியில் பாருங்க, சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார். 2வது, இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கேள்வின்றது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டையும் கரண்ட் அஃபேர்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம டேரெக்டாக புக்கில் இல்லைனாலும் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இருக்குது, அதுலேருந்து பார்த்துடலாம். கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. இதில் பாருங்கள், பராக்கிரம் திவாஸ் ஜனவரி 23. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் கலாச்சார அமைச்சகம் பராக்கிரம் திவாஸ் 2026 அதாவது தைரிய நாள் ஏற்பாடு செய்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பராக்கிரம திவாஸ் முதலில் 2021 கொல்கத்தாவில் விக்டோரியா நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது. ஒடிசாவின் கல்கத்தாவில் 1897 ஜனவரி 23 அன்று பிறந்தார். நேதாஜி ஒடிசாவில் இருக்க கல்கத்தாவில் தான் பிறக்கிறாரு. இந்த கேள்வியில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே பாருங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பிறந்தார்னு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் அவர் ஒடிசா மாநிலத்தில் தான் பிறந்தாருன்னு. செகண்ட் ஒன் இந்திய அரசு அவரது பிறந்த நாளை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. இது கரெக்ட் தான். 3வது பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அந்த மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3 கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.